நாம் இப்போ கீழடி மியூசியம் உள்ள போகிறோம். எல்லாரும் ரெடியா? ஐ ஜாலி ஜாலி, மியூசியம் வந்தாச்சு. மாறா, மியூசியம்னா என்னடா? நிறைய அனிமல்ஸ் இருக்குமே, அதானே? அது ஜூடா. இங்க பழங்கால பொருட்கள்லாம் நிறைய வச்சிருப்பாங்க, அதான் மியூசியம். சரி, உனக்கு எப்படா தெரியும்? சென்னை போனப்ப எங்க அப்பா அங்க இருக்கிற மியூசியத்துக்கு கூட்டு போனாங்க, அதனால தான் எனக்கு தெரியும். அப்படியா? சரி வாங்கடா உள்ள போவோம். முகிலா, இங்க பாருடா. டேய், மாடு ரொம்ப பெருசா இருக்குல்ல? அதோட முதுக பாரு, எவ்வளவு பெருசா இருக்கு. டேய் முகிலா, இங்க வந்து பாருடா. ஹே, எதோட எலும்பு கூடா இது? இதுவா? இது திமிலுள்ள காளை. டே, உனக்கு எல்லாமே தெரியுது. திமிலுள்ள காளையின் எலும்பு கூடு. டேய் நீ வேற, இதுல எழுதிருக்கு, அதை பார்த்து தான் சொல்றான். இப்ப நாமளே என்ன வச்சிருக்காங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம் போலயே. சரி, இது எதுக்குடா இங்க வச்சிருக்காங்க? இங்கே கீழடியில் மண்ணை தோண்டி ஆய்வு பண்ணதில் அது கிடைச்சது, அதனால தான் இங்கே வச்சுருக்காங்க. ஓ, இங்க கிடைச்சதா சார்? எதுக்காக மண்ணை தோண்டி ஆய்வு பண்றாங்க? நம் முன்னோர்கள் பண்டைய காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்னு கண்டுபிடிக்கத்தான் ஆய்வு பண்ணுறாங்க. பண்டைய காலம்னு சொல்றீங்களே சார், அப்ப எவ்வளவு வருஷம் இருக்கும்? பண்டைய காலம்னா கிட்டத்தட்ட 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஓ, அவ்வளவு வருஷம் முன்னாடியா? ஆமாம், பண்டைய காலத்து தமிழ் மக்கள் விவசாய வேலைக்கு இதை பயன்படுத்தி இருக்காங்க. சார், அப்ப இதுவும் பண்டைய காலத்து காலமாடா? ஆமாம் கார்த்தி, கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு முந்தினதுன்னு ஆராய்ச்சியாளருங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே கீழடியில் மண்ணை தோண்டி ஆய்வு பண்ணப்போ நிறைய பொருட்கள் கிடைச்சது. அப்படி கிடைச்சதுல ஒன்று தான் இந்த திமில் உள்ள காளை மாடும். அந்த காலத்து மக்கள் இப்படி பலமான காளைகளை பயன்படுத்தி விவசாயம் செஞ்சு செழிப்பா இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த காலகட்டங்கள் நுண்கருவிகளை உபயோகப்படுத்தி அவங்க வாழ்க்கை முறையை மாற்றிருக்கிறாங்க. இவ்வளோ வகை பானைகளும் இங்கே கீழடியில் தான் கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் வச்சு பானைகள் செய்கிற தொழிற்கூடமும் இங்கே தான் இருந்திருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
கோதை, இப்ப நம்ம போட்டிருக்க மணியை விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல? ராணி இங்க பாரேன், இதெல்லாம் பழங்காலத்துல பயன்படுத்தின மணியா. ஆச்சரியமா இருக்குல்ல? ஹே, இது என்ன தங்கமா? ஆமா, தங்க ஆபரணங்கள்னு போட்டிருக்காங்க பாரேன். ஹே, பார்க்கவே நல்லா இருக்குல்ல? எங்க அம்மா கூட இதே டிசைன்ல கம்மல் போட்டிருக்காங்க. ஓ, கலையம்புத்தூர், உத்தமபுரம், திருமங்கலம், மதுரை, ஐக்கியடி. ராணி இங்க பாரேன், ரோம் நாட்டு நாணயங்கள்னு போட்டிருக்கு. அது எப்படி ரோம் நாட்டு நாணயங்கள் இங்க கிடைச்சிருக்கு? தெரியலையே, வா சார்ட்ட போய் கேட்போம். ஏன் சார் இங்க கப்பலை வச்சிருக்காங்க? அப்போ வாழ்ந்த மக்கள் கடல் வழியா கப்பல்ல போய் நம்ம ஊர் பொருட்களை அங்கே வித்துட்டு அந்த ஊர் பொருட்களை இங்கே வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணாங்க. அதை நமக்கு தெரியப்படுத்தத்தான் கப்பலை வச்சிருக்காங்க. எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் சார் போனாங்க? ரோம் நாட்டை சேர்ந்த பல பொருட்கள் நம்ம கீழடியில கிடைச்சிருக்கு. இப்ப நீங்களே கண்டுபிடிங்க. நான் சொல்றேன் சார், நமக்கும் ரோமுக்கும் வியாபாரம் நடந்தது. சரியா சார்? சரியா சொன்ன கோதை. ராணி இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல ரோம் நாட்டு நாணயங்கள்லாம் ஏன் இங்க கிடைச்சிருக்குன்னு. சரி வாங்க, இப்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறேன். வாங்க போலாம். என்ன சார் இவ்வளோ பெரிய பள்ளமா இருக்கு? ஆமா மாறா, அகழ்வாய்வு இப்படித்தான் பண்ணுவாங்க. இங்க கிடைக்கிற பொருளை தான் நாம பார்த்தோம்ல அந்த அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க.